திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி ஆண்டுதோறும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சொற்பொழிவு மண்டபத்திலே உரிய இடங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இணை ஆணையர் அவர்களே, திருச்செந்தூரிலே ஈழத் திருநாட்டிலே இருந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து உரையாற்றுவதற்கு ஏற்பாடு செய்து இங்கே வருகை தந்திருக்கின்ற லண்டன் வாழ் தொழில் அதிபர் மதிப்புக்குரிய யோகநாதன் தம்பதிகளே, முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். மூன்றாவது நாளாக இந்த சபா மண்டபத்திலே முருகப்பெருமானுடைய பேரருளை பற்றி எடுத்துரைக்கின்ற வாய்ப்பு சிறிய எனக்கு கிடைத்தது. எங்கும் நிறைந்த பரம்பொருள் திருச்செந்தூரிலே வெற்றி வேலாயுதனாக இருந்து கேட்கின்ற வரங்களை தருகின்ற வல்ல தெய்வமாக வீற்றிருக்கின்ற திருச்செந்தூர் முருகனிடம் இத்தனை லட்சம் மக்கள் தினமும் வருகை தருகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகா முருகா என்று அழைக்கின்ற போதெல்லாம் இறங்கி வருகின்ற தெய்வமாக கருணை கடலோடு காட்சி வருகின்ற அந்த முருகப்பெருமானுடைய பெருமை சொல்லில் அடக்க முடியாது. தமிழர்களுடைய வாழ்விலே எங்குதான் தமிழர்கள் வாழ்ந்தாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமானுக்கு கோயில் அமைப்பார்கள். அந்த வகையிலேதான் இந்த சொற்பொழிவு அரங்கு ஏற்பாடு செய்கின்ற போது ஈழத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற எனக்கு ஈழ நாட்டை அடிப்படையாக கொண்டு முருக வழிபாட்டை பேசுங்கள் என்று இந்த ஆணையர் அலுவலகத்திலே இருந்து எனக்கு ஒரு அன்பான அழைப்பு விட்டார்கள். அதனாலே நேற்றைய தினம் திருச்செந்தூரும் ஈழ நாடும் என்று பேசினேன். இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலும் வேல் வணக்கமும் என்ற தலைப்பிலே உரையாற்றி இருக்கிறேன். ஈழத் திருநாட்டிலே யாழ்ப்பாணம் என்கின்ற புண்ணிய பூமியில் நிறைந்த சைவ சார்ந்தோர்கள் வாழுகின்ற ஒரு புனித பூமி. எங்கு பார்த்தாலும் திருநூற்று பொலிவோடு மக்கள் வாழுகின்ற பூமி. நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே எத்தனையோ இடங்களிலே இருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். இந்தியாவிலே ஒரு சிறிய ஒரு நாடு தான். இந்தியாவை போல பெரிய நாடு அல்ல இலங்கை. ஆனால் ஒரு சிறிய தீவாகிய இலங்கையிலே கடவுள் பக்தி என்பது மிக உச்சமானது. அங்கே கடவுள் இல்லை என்று வாழ்பவர்கள் மிக குறைவு. ஈழத் திருநாட்டிலே எத்தனை போர் நடைபெற்றாலும் இன்னும் அங்கே மக்கள் வாழுகின்றார்கள் என்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற நம்பிக்கை. அது இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக ஈழத் திருநாட்டிலே சைவம் என்பது, திருநீர் என்பது, முருக வழிபாடு என்பது உச்சமாகும். அதற்கு பெரிய அடையாளமாக இருக்கின்ற ஈழத்திலே பெருங்கோயிலாக இருப்பது நல்லூர் கந்தசுவாமி கோயில். நல்லூர் கந்தசுவாமி கோயில் தான் இலங்கையில் இருக்கின்ற பெரிய கோயில். அந்த பெரிய கோயில் முருகப்பெருமானுடைய சன்னிதானம். அந்த சன்னிதானத்தினுடைய கருவறையிலே மூலவராக இருப்பது என்ன என்று கேட்டால் ஒரு சிறிய வேல் தான் இருக்கிறது. ஆறுபடை வீடுகள் எத்தனையோ வடிவத்திலே கோயில்கள் இருக்கிறது. உலகத்திலே பல கோயில்கள் இருக்கிறது. தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தமிழர்கள். இன்றைக்கு
புகழ்பூத்த நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் ஒரு சிறிய வேல் இருக்கிறது. ஒரு அடி கூட இல்லை அந்த வேல். எத்தனை ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வேலை தேடி தேடி கும்பிடுகிறார்கள். எனவே வேலுக்கு இருக்கின்ற சக்தி என்பது இல்லையற்றது. வேலாயுதம் என்று நாங்கள் முருகனை அழைக்கின்றோம். முருகன் பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேல் கூர்மையானது, அகலமானது, ஆழமானது. அந்த வேலுக்கு பல பெயர் இருக்கிறது. ஞானவேல், வீரவேல், தீரவேல், சக்தி வேல். ஆனால் உண்மையிலே முருகன் பெருமானுடைய கையிலே யார் வேலை கொடுத்தார்கள் என்றால் அம்பாள் தான் கொடுத்தாள். தாயாகி உண்மை அம்மை தான் முருகனுக்கு கையிலே வேல் கொடுத்தார். பல பேர் இன்னைக்கு நினைக்கின்றோம் வேல் ஒரு ஆயுதம் என்று. வேல் ஒரு அறிவாயுதம் என்பதுதான் உண்மை. வேல் ஒரு ஞானாயுதம் என்பதுதான் உண்மை. வேல் பிறரை குத்தி கிழிக்கின்ற ஆயுதம் அல்ல. சூரபத்மனுடைய நெஞ்சை பிளந்த வேல் சூரபத்மனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனை அணைத்து வந்தது. அதனாலேதான் வேல் இரக்கம் நிறைந்த வேல். இந்த வேலை யார் கொடுத்தால்? தாயாகிய உமையம்மை சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாக தவழ்ந்த அந்த குழந்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குழந்தை ஆக்கிவிட்டு கையிலே வேலை கொடுத்தார். அந்த வேலுக்கு முதல் பெயர் சக்தி வேல். சக்தி என்றாலே ஆற்றல் என்ற அர்த்தம். ஆனால் அந்த சக்தி வேலை கொடுத்தவள் அம்பாள் உமை அம்மை. அந்த உமை அம்மை அந்த வேலை கொடுக்கின்ற போது கருணை 3 முகங்கள் 6 கரங்கள் 12 இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய கையிலே தாயாகிய உமை அம்மை வேலை கொடுத்தாள். அவள் சிரித்துக் கொண்டு கொடுத்தாள். 2 அர்த்தம். எல்லாரையும் சிரித்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு இந்த வேல், அதர்மத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த வேல். இப்ப முருகனுடைய கையிலே அந்த வேல் கிடைத்தது. முருகன் அந்த வேலை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார் என்றால், யார் வந்து அழுது கும்பிடுகிறார்களோ எல்லாருக்கும் இரக்கம் காட்டுகிறார், எல்லாரையும் மன்னிக்கிறார். சான்றோர்கள் பெரியவர்கள் சொல்லுவார்கள், சூரபத்மனை வதம் செய்வதற்கு முதல் முருகன் வேலை தூக்கி பார்க்கிறார். தேவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள், இதோ வேல் புறப்பட போகிறது. முருகனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இது தாய் கொடுத்த வேல். எப்போ ஒரு தாய் இன்னொருவனை கொல்லடான்னு ஒரு பிள்ளைக்கு சொல்லவே மாட்டார். எப்பவும் ஒரு தாய் பிள்ளைகளை பார்த்து கேட்பாள், முதல் கேள்வி கேட்பாள், சாப்பிட்டாயான்னு கேட்பாள். ஏனென்றால் தாய் பிறந்த பின்னாலே மட்டும் சாப்பாடு கொடுப்பவள் அல்ல, நாங்கள் உள்ளே இருக்கிற போதும் சாப்பாடு கொடுப்பவள் தானே தாய். அதனாலேதான் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய அடையாளம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. தாய் சாப்பாடுங்களுக்கு எப்படி உள்ளே இருக்கிற போது கொடுத்தாள் என்றால் பொக்குள் கொடியாவே கொடுத்தார். நாங்கள் எல்லாரும் குழந்தைகளாக பிறக்கின்ற போது பொக்குள் கொடியை வெட்டித்தான் தாயிடமிருந்து கடைசியாக பிரிப்பார். அந்த பொக்குள் கொடி இருந்த இடத்திலே இப்படி ஒரு அடையாளம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உலகத்திலே. ஞானிகள் மகான்கள் சொன்னார்கள், ஏன் இந்த சரீரத்தை படைத்த கடவுள் கை கால் மூக்கு செவி எல்லாம் இன்றைக்கும் உங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொக்குளடி எங்களுக்கு இப்ப பயன்பாட்டிலே இல்லை. ஆனால் அந்த அடையாளத்தை சாவும் மட்டும் கடவுள் எங்களோடு வைத்திருக்கிறார். மறந்து விடாதே, இந்த பாதையாலே உனக்கு சோறு தந்தவள் தாய், இந்த பாதையாலே உனக்கு உயிர் தந்தவள் தாய். அதனால எல்லாரும் சொல்லுவார்கள் பொக்குள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள். ஈழ நாட்டையும் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் யாழ்ப்பாணம்
கோடி உறவு என்று சொல்லுவார்கள். தாய் நாடு சேய் நாடு. இந்த பொக்குள் இருக்கிறது, இந்த அங்கம் இருக்கிறது, இப்ப எங்களுக்கு ஒரு பயன்பாடு இல்லை. ஆனால் அந்த அடையாளம் எங்களை விட்டு போகாது, வெட்டி அகற்றவும் முடியாது. அது இயற்கை கொடுத்திருக்கிற கொடை. அதனாலேதான் ஞானிகளை பார்த்து கேட்டார்கள், இந்த உலகத்திலே வழிபாடு செய்கின்ற போதெல்லாம் எப்படி கும்பிட வேண்டும்? ஞானிகள் சொல்கிறார்கள், தெய்வங்களை கும்பிடுகிற போதெல்லாம் தலையில கை வைத்து கும்பிடுங்கள். உங்கள் தலைவிதி எல்லாம் உன்னைத்தானே நம்பி இருக்கிறோம். ஒரு ஆசிரியரை குருவை கும்பிடுகின்ற போதெல்லாம் வாயை பொத்தி இப்படி கும்பிடுங்கள். நான் வாயால பேசுவதற்கு சிந்திப்பதற்கு நீதானே அறிவு தந்தாய். தலையை சரித்து தலை நிமிர்ந்து வாழ வைத்தவர் ஆசிரியர் தான். சின்ன வயதில் ஆசிரியர் எங்களுக்கு சரியா படிப்பை காட்டி சரியா அத்திவாரம் போராட்டி எங்களுக்கு எழுத்தறிவே இல்லை. எங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியாது. சின்ன வயதிலே இழுத்தி ஆனாவன்னா சொல்லி பேர் எழுத பழக்கி அம்மா அழுது அப்பா அழுது ஊர் எழுது உறவழுது எல்லாம் பழக்கிறது ஆசிரியர். இப்போ எங்களுக்கு ஆசிரியர் தந்த வேலையை தான் பார்த்தாரு நினைக்கிறோம். இவன் ஒன்றுக்கு உதவான கலைச்சு விட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணோம்? அத்திவாரம் போட்ட ஆசிரியர் குரு, சான்றோர்கள் குரு, பிரம்மா குரு விஷ்ணு வந்தார். இந்த உலகத்தை படைத்த பிரம்மத்தை கும்பிடுவதற்கு முதல் குருவாக வந்தது நீதான் என்று கும்பிட்டார். ஆசிரியர் தெய்வம். இப்படி ஒவ்வொரு அடையாளமாக கும்பிட்டவர்கள் நெஞ்சிலே கை வைத்து கும்பிடுகிற போதெல்லாம் தந்தையை நினைத்து கும்பிட சொன்னார்கள். ஒருவர் நெஞ்சை நிமித்திக் கொண்டு வாழ்வதற்கு தந்தை வழிகாட்டுகிறார். தந்தை தொழிலை கற்றுக் கொடுக்கிறார். தந்தை வெற்றி வீரர்களை நிலத்திலே சிந்த பாடுபடுகிறார். ஊதியம் தேடுகிறார். தோளை சுமக்கிறார். அப்படியான ஒரு தந்தையை கும்பிடுகிற போதெல்லாம் இன்னாருடைய மகன் என்று நாங்கள் சொல்லி வாழ்வதற்கு வழி செய்த தந்தை. தாயை கும்பிடுகிற போதெல்லாம் வயிற்றிலே கை வைத்து இந்த பொக்குளுக்கு மேலே வைத்து கும்பிட சொல்லி ஒரு ஞானி விளக்கம் சொன்னார். இந்த வயிறு பிறப்பதற்கு முன்னாலேயே சோறு போட்டவள் தாய். அதனாலதான் தாய் சிறந்த கோயிலும் இல்லை. இப்ப அந்த தாய் முருகனுக்கு வேல் கொடுத்தாள். அதனாலேதான் அந்த வேலுக்கு சக்தி வேல் என்று பெயர். அந்த வேல் தாயினுடைய இயல்பெல்லாத்தோடும் அப்படியே இருக்கிறது. முருகனுடைய கையிலே இந்த வேல் இருந்தாலும் அந்த வேலினுடைய வித்தைகள், வேலினுடைய ஞானம் எல்லாவற்றுக்கும் மூலமாக என்று கேட்டால் தாய் தான். அதனாலே பெரியோர்களே, வேலை கும்பிடுகின்ற போதெல்லாம் முருகனை மட்டும் நாங்கள் கும்பிடுவதாக நினைத்து விடாதீர்கள். முருகனுக்கு வேல் கொடுத்த அம்பாளையும் நாங்கள் நினைத்து கும்பிடுவதாக. முருகன் உதித்தது சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்தது. முருகன் கையிலே வைத்திருக்கின்ற வேல் தாய் கொடுத்த வேல். அதனாலே முருகனை கும்பிடுகின்ற போது தந்தையை கும்பிடுகிறோம், தாயை கும்பிடுகிறோம். அதனாலே இந்த சக்தி வேல் இருக்கிறதே, வேல் எல்லாருடைய வில்லங்கங்களையும் தீர்க்கின்ற வேல். வேல் என்ற சொல்லு வெல் என்ற வினையடியில் இருந்து தோற்றம் பெற்றது என்று தமிழிலே இலக்கணம் கூறுவார்கள். வெல் வெல் வெற்றி வேல் என்று சொல்லுகிறோம். வெல் என்றால் ஒரு பணி, வெல்லுதல். அந்த வெல்லுதலுக்கு வாய்ப்பு தருவது இந்த வேல் என்ற காரணத்தினாலே. வேல் என்ற சொல்லினுடைய பிறப்பு எங்கே என்றால் வெல்லுதலில் தங்கியுள்ளது என்றார். இந்த வேல் வழிபாடு என்பது திருச்செந்தூரில் இருந்து தோற்றம் பெற்று சூரனை வதம் செய்த பின்னாலே எழுந்து ஓடிய வேல்களில் ஒன்று கதிர்காமத்திலே இருக்கிறது. நேற்றைய தினம் சொன்னேன், மண்டூரிலே அந்த வேல் இருக்கிறது. இந்த வேலை நம்பி கும்பிட்டவர்கள் முன்னோர்கள் வீடுகளிலே வேல் வைத்து கும்பிட்டார்கள்.
போகின்ற இடங்களிலே வேல் வைத்து கும்பிட்டார்கள். யாத்திரைக்கு போகின்றவர்கள் எல்லாம் கையிலே ஒரு வேலோடு போவார். அந்த வேல் கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கின்ற பாதையாலே அந்த காலத்திலே யாத்திரை செய்வார். கையிலே இருக்கின்ற வேல் மிருகங்களில் இருந்து தங்களை காப்பாற்றும் என்று நம்பினார்கள். முருகப்பெருமான் மலைகளிலும் மன்றுகளிலும் உச்சங்களிலும் காடுகளிலும் அடர்ந்த காடுகளிலும் இந்த வேல் வழிபாடு என்ற காரணத்தினாலே தேடி தேடி போகின்றவர்கள் எல்லாம் கையிலே வேல் கொண்டு போவார். இப்போ இந்த வேல் வழிபாடு தான் இங்கேயும் நீங்கள் பார்ப்பீர்கள். செடில் குத்தி காவடி எடுப்பவர்கள் எல்லாம் ரெண்டு பக்கமும் வேல் தான் குத்துறார். சும்மா ஒரு சட்டைக்கு குத்துற ஊசி குத்தி 2-3 நாளைக்கு கவனிக்காமல் விட்டா ஏற்பாக்கி இறந்து போய்விடுவோம். தேகமெல்லாம் வேல் குத்தி விட்டு எழுந்து திருநீற்றை பூசிவிட்டு எந்த வைத்தியமும் இல்லாமல் தானே எத்தனையோ முருக பக்தர்கள் வாழுகிறார்கள். நோய் இல்லை, துன்பம் இல்லை, ஏற்பில்லை, ஆபத்தில்லை. ஏன் குற்றப்பட்டது வேல். வினைகளை போக்குகின்ற சக்தி உண்டு வேலுக்கு. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். வேலை குற்றுவதற்கு முன்னாலே திருநீற்றை தடவுகிறார். திருநீறு அவுடகம். பசுவினுடைய சாணகத்திலே இருந்து நீராக்கப்படுவது திருநீறு. பசுவினுடைய சாணகம் என்பது எல்லா புல் வகையும் எல்லா மருந்தையும் உண்டு பால் தருகின்ற அது அந்த பசு போடுகின்ற சாணி இருக்கிறதே அது மருந்து. அது தொற்று நீக்கி அந்த திருநீற்றிலே வேலை தடை போட்டு குத்துகிறார்கள். குத்திய வேலை எடுத்த பின்னாலே குருதி வருகின்ற இடத்துக்கு திருநீறு வைத்து அடைக்கிறார்கள். இது இந்த நாட்டிலே செய்கிறார்கள், ஈழ நாட்டிலே செய்கிறார்கள். இப்ப லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா எல்லாம் வேல் குத்தி காவடி எடுக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! சட்டைக்கு குத்துற சின்ன ஊசி குத்தினாலே நோய் ஏற்பு, அதுக்கு ஒரு தடுப்பு ஊசி. இதை யார் தடுக்கிறார்கள்? எனவே வேலின் மகத்துவம், முருக மகத்துவம், அந்த சக்தி மகத்துவம் என்பது வாழ்விலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் யாழ்ப்பாணத்திலே ஈழத் திருநாட்டிலே நெல்லூர் கந்த சுவாமி கோயில், பழம்பெரும் கோயில். ஈழத் தமிழர்கள் இன்றைக்கு நேற்று போரை சந்தித்தவர்கள் அல்ல. 1505ஆம் ஆண்டு ஈழ நாட்டுக்கு துன்பம் வந்தது. ஒரு காலத்தில் இந்த நாட்டில் இருந்து ஈழ நாட்டுக்கு எல்லாரும் படகேறி வருவார்கள், திரும்பி வருவார்கள், போவார்கள். பாஸ்போர்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. தாய் சேய் நாடு. இங்கே வந்து திருமணம் செய்வார்கள், அங்கே வந்து பெண்ணெடுப்பார்கள். அப்படித்தான் வரலாறு. ஒரே குடும்பம். இந்த ஈழ நாட்டின் மீது எல்லாரும் கண் வைத்திருந்தார்கள். நிறைய செல்வத்தோடு இருந்த நாடு ஈழ நாடு. அறிந்திருப்பீர்கள். ஈழ திருநாட்டிலே எல்லா வளமும் இருந்தது. ரத்தினம் இருந்தது, வைரம் இருந்தது, தங்கம் இருந்தது, எல்லா இடத்திலும் நெல்லு விளைந்தது, பொன் விளையும் பூமியாக இருந்தது. எல்லா வீட்டிலும் கிணறு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, எங்கும் நல்ல வாழ்வு இருந்தது. செல்வச் செழிப்போடு இருந்தார். இந்த பெரிய ராஜராஜ சோழன், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜன், அவனுடைய புதல்வன் ராஜராஜேந்திரன் கேள்விப்படுகிறார். இந்த ஈழத் திருநாட்டை பிடிக்க வேண்டும் என்று ஒரு நாள் ஈழத் திருநாட்டிலே சிங்கள மக்கள் இருக்கிற இடத்தை நோக்கி படை கொண்டு வந்து பிடித்தார். அவன் முதல் செய்த வேலை என்னவென்றால் ஒரு சிவன் கோயிலை கட்டினார். புலனறுவையில் பெரிய கருங்க கோயிலை கட்டினார். அந்த புலனறுவையில் இருக்கின்ற அந்த கோயிலே அந்த நகரத்துக்கு என்ன பெயர் வைத்தார் என்றால் சதுர் மங்களம் என்று பெயர் வைத்தார். மங்களம் என்றால் சிறப்பு, மங்களம் என்றால் செல்வம். சதுர் என்றால் வடமொழியிலே 4,
இதுக்கு யசுர் சாமம் அதர்வனம் 4 வேதங்களும் ஒன்றாயிருக்கின்ற இடம் இதுதான் என்று பேர் வைத்தான். எல்லாம் எனக்கு பதில் கொடுத்து விட்டோம். அவன் ஒரு கோயில் கட்டினான். அதுக்கு பிறகு எத்தனையோ கோயில் கட்டினான். அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே இருந்து அந்த நாட்டிலே வந்து பெருங்கோயில் கட்டியவன் ராஜராஜ சோழனுடைய புதல்வன் ராஜேந்திர சோழன். அவ்வளவு செல்வம் நிறைந்த நாட்டை நோக்கி 1505 போர்த்துக்கே வந்தார். அவருடைய சமயம் கத்தோலிக்கம். அவர்களுடைய கப்பல்ல வருகின்றவர்கள் ஈழ நாட்டிலே இருந்து தங்கம் கொண்டு வருகிறார்கள், வைரம் கொண்டு வருகிறார்கள், வாணிபத்துக்கு கப்பலில் போகிறார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கடல் கொள்ளை என்று ஒன்று நடைபெறும். கடலுக்குள்ளே ஆயுதங்களோடு வந்து இப்படி இந்தியா இலங்கையை சேர்ந்தவர்கள் போகின்ற நடு சமுத்திரத்திலே வைத்து அந்நிய நாட்டவர்கள் கொள்ளை அடிப்பார்கள். அப்படி கொள்ளை அடித்தவர்கள் பார்த்தார்கள், இந்த பக்கத்தாலே இந்த கப்பல் வந்தபடியால் இங்கே இப்படி ஒரு வசதி படைத்த நாடு இருக்குது, அந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று போர்த்துக்கே வந்தார். அப்படி வந்தவர்கள் ஈழத்தின் நாட்டு கடற்கரை ஓரமாக வந்து உளவு பார்த்தார். பார்த்தவருடைய கண்களில் என்ன தெரிந்தது என்றால், இலங்கையை சுற்றி பெரிய சிவன் கோவில்கள் கடற்கரையிலே இருந்தது. மன்னார் மாதோட்ட துறைமுகத்துக்கு பக்கத்திலே திருக்கேலீஸ்வரம், காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு அருகிலே பெரிய நகுலேஸ்வரம், சிலாபத்து கடல் எல்லையிலே பெரிய முன்னீஸ்வரம், திருக்கோணாமலை இயற்கை துறைமுகத்துக்கு பக்கத்திலே கோணேஸ்வரம், காலை கடல் எல்லையிலே மௌலீஸ்வரம், பெரும் பெரும் கோபுரங்களோடு கோயில், தங்க முடிகளோடு கோயில். அங்கே வருகின்ற போகின்றவர்கள் எல்லாம் முத்துக்களாலே மாலை. இதைத்தான் முதல் கண்டார்கள். வாணிபம் செய்கின்றவர்கள் போல வந்தார்களாம் போர்த்துகேயர் மன்னர்களே. திருக்கேலீஸ்வரம் பாடல் பெற்ற திருத்தலத்துக்கு பக்கத்தில் பனை ஓலையாரை செய்த பெரும் கடகப்பட்டிகளிலே கடலிலே முத்து குளித்து கொண்டு வந்து முத்துக்கள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சுண்டாக அளந்து வித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர்த்துகேயர் பார்த்தார்கள், அப்பப்போ முத்து விளையும் தேசமா, இது எப்படியும் பிடிக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பீரங்கிகளோடு வந்து மன்னாரிலே இறங்கி நெடுந்தீவிலே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்துக்குள்ளே வந்து தகவல் கொடுத்தார்கள். படை பட்டாளத்தோடு வாருங்கள். அப்படி வந்த கொடுமைக்காரர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரும் கோயில்களைத்தான் முதல் உடைத்தார். ஏனென்றால் தமிழ் வேந்தர்கள், ஈழத்தமிழ் வேந்தர்கள் கோயில்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள், பெருங்கோயிலாக கட்டி வைத்தார்கள். கோயில்களிலே தங்க ஆபரணங்கள், வைர ஆபரணங்கள், காணுகின்ற காட்சி எல்லாம் தெய்வ காட்சி. ஆடவர்கள் பெண்டீர்கள் எல்லாருடைய கையிலும் ஆபரணங்கள். அடிமைப்படுத்தினார்கள், சவுக்கடி கொடுத்தார்கள். யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது என்று வஞ்சகம் செய்தார்கள். அப்படி வஞ்சகம் செய்ய தொடங்கியவர்கள் மெல்ல மெல்ல யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து முருக தலமாகிய பெருங்கோயிலாகிய நல்லூர் கந்தசுவாமி கோயிலை பார்வையிட்டார்கள். அப்படி பார்வையிட்டவர்கள் அந்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டிலே மிக உச்சம் பெற்ற கோயில். அந்த கோயிலை பற்றி 16ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட கைலாய மாலை என்ற நூல் ஏற்று வடிவத்திலே இருந்தது. அந்த ஏற்றிலே ஒரு புலவன் எழுதி வைத்தான், இலக்கிய சகாப்தம் என்னூற்று 70ஆம் ஆண்டது எல்லியவர் பொலி மாலை மார்பனால் புவனேக பாகு நலமிகின்றது யாழ்ப்பாண நகரில் கட்டுவித்த நெல்லை குலவிய கந்தவட் கோவில் புரிவித்தானே என்று அந்த கைலாய மாலை என்று 15ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலே பாடப்பட்ட
ஏட்டிலே பாடப்பட்ட அந்த நூலிலே இந்த புவனேகபாகு என்ற மன்னன் இந்த கோயிலை சரிபார்த்து என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டுமோ, எத்தனை மாடங்கள் கட்ட வேண்டுமோ அத்தனையும் கட்டி பாதுகாத்தார். அந்த கோயிலை நல்லூர் ராஜதானியாக தமிழ் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த இடத்தை தேடி வந்து போர்த்துகேயர் இரவு பகலாக அந்த கோயிலை தரமட்டமாக்கினார். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே அங்கே கருங்கல் கோயில் இல்லை. நல்லூர் கந்தசுவாமி கோயில் முழு கோயிலும் எப்படி கட்டியிருந்தார்கள்? கடலுக்குள்ளே இருக்கின்ற முருகக்கல்லை எடுத்து அது எப்படி உடைத்தாலும் அப்படியே அது துண்டு துண்டாக விழமாட்டாது, கற்களாகத்தான் விழும். அந்த முருகக் கற்களையும் சுட்ட செங்கட்டுகளையும் அப்பொழுது சீமந்து கிடையாது, அதை பயன்படுத்தித்தான் மாட கோயில் கட்டியிருந்தார். இந்த போர்த்துகேயர் சைவ மக்களையே அடிமைப்படுத்தி 2 அடிக்கு ஒருவரை விட்டு கீழே சவுக்காலை அடித்து உடையடாண்டு உடைவிட்டார். நாளும் பொழுதும் கையெடுத்து கும்பிட்ட கோயில், தலைமுறையாக கும்பிட்ட கோயிலை அடித்து ஒழிக்கின்ற போது பாவம் சில அடியவர்கள் அந்த கற்களில் ஒன்றை கொண்டு போய் வீட்டிலே இரகசியமாக வைத்து, முருகா நீ இருந்த கோயில் இடித்து விட்டார்கள், ஒரு சிறிய கல்லை கொண்டு வந்து உன்னை நினைத்து கும்பிடுகிறேன் என்று கும்பிட்டார். அப்படி கும்பிட்டவர்கள் கோயில் நிறைய வேல் இருந்தது. சில பேர் அந்த வேலை பிடுங்கி கொண்டு போய் வீட்டில் வைத்து கும்பிட்டார். இப்ப முற்றாக அழித்து விட்டு என்ன கொடுமை என்றால், அந்த கோயில் இருந்த கருவறையிலே ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க தேவாலயத்தை கட்டினார். இப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த கத்தோலிக்க தேவாலயம் முத்திரைச்சந்தி என்ற இடத்தில் இருக்கின்ற கத்தோலிக்க புரோட்டஸ்டாண்ட் கோயிலாக இப்போ மாறிவிட்டது. அந்த கோயிலுக்கு பக்கத்திலே நல்லூர் கருவறை இருக்கிறது. நான் அடிக்கடி போய் பார்த்துருக்கிறேன். அந்த கோயிலுக்கு பக்கத்திலே மன்னன் கட்டிய ஜமுனா ஏரி என்கின்ற தடாகம் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மாளிகை இருந்திருக்கிறது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில், அந்த பழைய கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சுரங்க பாதை இருந்தது. ஒரு யுத்தம் என்றால் மன்னன் தப்பி போவதற்கு ஒரு பாதை அமைத்திருந்தார். அதுதான் சங்கிலி தோப்பு வனவுக்கு பக்கத்திலே அந்த பாதையினுடைய வாசல் இன்றைக்கு அடைபட்ட அடையாளமாக இருக்கிறது. போர்த்துகேயர் அழித்து திருநீறு பூசியவர்களுக்கு அடி போட்டு எல்லாம் செய்த காலத்தில் வீட்டிலே மறைவாக வேலை வைத்து கும்பிட்டவர்கள் இந்த ஈழத் தமிழர்கள். வீட்டுக்குள்ளேயே தேவாரம் பாடி, வீட்டுக்குள்ளேயே திருவாசகம் பாடுவார்கள், வீட்டுக்குள்ளேயே கந்தபுராணம் பாடுவார்கள். வாழை இலையிலே விரதத்துக்கு சாப்பிட்டு வெளியிலே வாழையில போட்டால் போர்த்துகீசர் ரோந்து வந்து அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு வெளியே முட்டுக்காரரை வைத்து முதுகிலே ஓங்கி அடிப்பார். பாவம், வீட்டுக்குள்ளேயே விரதத்துக்கு சாப்பிட்டு விட்டு வீட்டு கூரையிலேயே வாழையிலேயே மறைத்து செருகி விட்டு காய்ந்தவுடனே தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டு விடுவார். இப்போ சிவபெருமானுடைய கோயில் எல்லாம் அழித்து விட்டார்கள். முருகனுடைய கோயில், விநாயகருடைய கோயில் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த கேணிகளை விட்டு விட்டார்கள். பாவனுடைய பக்தர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சூலாயுதத்தை இரும்பு கம்பியிலே செய்து கிணற்றடிகளிலே குத்தி கிணற்றுக்குள்ளே பூவை போட்டு கும்பிடுவார்கள். இந்த சூலாயுதத்தை சிவனாக நினைத்து கும்பிடுவார்கள். ரோந்து வருகின்ற போது நாய்கள் குலைக்கும். மக்களுக்கு தெரியும் இந்த போர்த்துகேய படை வருகிறார்கள். ஓடி போய் என்ன செய்வார்கள், தண்ணி என்கிற ஓலை பட்டு எடுத்து அந்த சூலாயுதத்தை வேலாயுதத்தை தண்ணி என்கிற ஓலையால் செய்த பட்டியாலே மூடிவிடுவார்கள். போர்த்துகேய
போர்த்துகீயர் என்ன நினைத்தார்கள்? தண்ணி எழுற பட்டைக்கு ஒரு ஸ்டாண்ட் செய்து வச்சிருக்கிறார்கள் தான் நினைத்தார்கள். ஆனால் அது சூதாயுதம் வேலாயுதம். போர்த்துகீயர் கொள்ளையடித்து ஒரு பக்கத்தாலே போக ஒல்லாந்த படை வந்தார். ஒல்லாந்த படை என்ன செய்தார்கள்? இடிக்கப்பட்ட நல்லூர் கந்தசுவாமி கோயில் பெரும் பெரும் கற்கோயிலாக முதுகக் கற்கள் குவிந்து போய் கிடந்தது. பீரங்கிகளோடு வந்த ஒல்லாந்தர் கடும் சட்டம் வைத்தார்கள். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சொத்தும் அரசாங்கத்துக்கு. ஒல்லாந்தர்னா அந்த நாட்டிலே முதல் உறுதி இருந்தார். அந்த ஒல்லாந்தர் என்ன செய்தார்கள்? 2 அடிக்கு ஒரு மனிதனை நிற்க விட்டு யாழ்ப்பாணத்தினுடைய நகரப்புறத்திலே ஒரு கோட்டை கட்டினார்கள் கடலுக்கு பக்கத்தில். அந்த கோட்டை இந்த கற்களை பயன்படுத்தி கட்டினார்கள் என்றால் இந்த முருகப்பெருமானுடைய கோயில் கற்களை பயன்படுத்தி கட்டினார். இப்போ அந்த கோட்டை அசைக்க முடியாமல் இருக்கிறார். அந்த கோட்டை கல்லு மழைக்கு நினைந்து சில நேரங்களில் அடையாளம் இருக்கும். அதில் கோயில் எழுத்துக்கள் இருக்கும். பல வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியல் ஆசிரியர்கள் போய் ஆராய்ச்சி செய்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இது நல்லூர் கந்தசுவாமி கோயில் கல்லிலே கட்டப்பட்டிருக்கிறது. 1870களிலே ஒல்லாந்தர் அந்த நாட்டை விட்டு போகிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் படையெடுத்தார்கள். ஒல்லாந்தர்கள் எல்லாம் முடித்து போகின்ற போது ஒல்லாந்தர்களுடைய கச்சேரியிலே பணி செய்த ரகுநாத மாப்பான முதலியார், அவர் கூட முதலியார் பதவிக்காக அன்றைக்கு மதம் மாறுவது. அவர் பிறவி சைவம், வீட்டிலே திருடுவது, வேலைக்கு போகிற போது அடித்து விடுவார். ஜோன்ஸ் மாப்பான முதலியார் என்று அவர் பெயரை மாற்றி வைத்திருந்தார். அவர் உள்ளாந்த போற நேரம் மன்றாடி கேட்டார், நல்லூரிலே எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது, பெரும் கோயிலை முன்னோர்கள் போர்த்துகீயர் அளித்தார்கள், அங்கே குவிக்கப்பட்ட கல்லை வைத்து ஒரு நாளைக்கு கோயில் கட்டலாம் என்று பார்த்தால் நீங்கள் கல்லை கொண்டு வந்து கோட்டை கட்டிவிட்டீர்கள். இப்போ உங்கள் கோயில் இருந்த இடத்துக்கு நாங்கள் போக முடியாது, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி எனக்கு ஒரு சிறிய நிலம் இருக்கிறது, அதிலே ஒரு சிறிய கோயில் கட்டுவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்றால் ஒல்லாந்தர்கள் புறப்படுவதற்கு முதல் யாழ்ப்பாணத்து பட்டணத்திலே நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார் வைத்திலிங்கம் செட்டியார் என்று ஒரு பெரிய செல்வந்தர், அவர் முத்து வைரங்கள் வியாபாரம் செய்கின்றவர். அவருக்கு ஒல்லாந்தர் தளபதி ஒரு அனுமதி கொடுத்தார். கதிரேசன் பட்டணத்து கதிரேசன் கோயில் சிவன் கோயில் கட்டுவதற்கு ஒரு அனுமதி. அதை கண்ட இந்த முதலியார், தமிழருக்கு முருகன் கோயில் முக்கியம், நீங்கள் தான் எல்லா கோயிலையும் அழித்து விட்டீர்கள், ஒரு கோயில் கட்ட அனுமதித்தார்கள். அவர்கள் போகின்ற நேரம் ஒரு அனுமதி கொடுத்தார்கள். இப்போ அந்த கோயிலை கட்டிவிட்டு எத்தனையோ வருஷமாக வீட்டிலே வைத்து வழிபாடு செய்த வேலை கொண்டு வந்து அந்த கருவறையிலே வைத்தார்கள். இன்றைக்கு அந்த வேல் தான் அங்கே இருக்கிறது. அந்த வேல் தான் நல்லூர் முருகப்பெருமானுடைய சக்தி வேல், ஞான வேல். இன்றைக்கு உலகமே வியக்குகின்ற கோவிலாக இருக்கிற நல்லூர் கந்தசுவாமி கோவிலை இந்தியாவிலிருந்து 1000 பேர் இப்பொழுது கப்பல் ஓடுகிறது, தினமும் யாழ்ப்பாணத்துக்கு விமானம் ஓடுகிறது, திரண்டு வந்து பார்த்து கும்பிட்டு ஆச்சரியப்படுகிறார். கோயில் கும்பிடுகிறவர்களுக்கு எந்த அனுமதி கட்டணமும் இல்லை. இன்றைக்கு அர்ச்சனை செய்வதற்கு 1 ரூபாய் தான். இன்றைக்கு அர்ச்சனைக்கு பற்றுச்சீட்டு 1 ரூபாய் தான். இந்த கோயில் 2 ரூபாய் கொடுத்தா 2 அர்ச்சனை சீட்டு கொடுப்பாங்க. ஏழை பங்காளனாய் முருகன் இருக்க வேண்டும் என்று அந்த மாப்பான பரம்பரையிலே வந்தவர்கள் அந்த புனிதத்தை போடுகிறார். இந்தியாவிலே இருந்து வருகின்ற அத்தனை பேர், திருச்செந்தூரில் எத்தனை உரைகளை ஆற்றிய திருமுருக
கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நல்லூருக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுது, முருகா வேலாயுதா நீ வீட்டிருக்கின்ற இடம் இதுவா என்று கேட்டு விழுந்து விழுந்து அழுதார் என்று எழுதி வைத்திருக்கிறார். வாகீசகநாதன் கீவா ஜெகநாதன் அவர்கள் யாழ்ப்பாணத்து நல்லூருக்கு வந்தவர் நல்லூர் கந்தசுவாமி கோயிலை பார்த்துவிட்டு இந்த வேல் ஏதோ ஒரு விறுவிறுப்பை தருகிறது என்று கலைமகள் சஞ்சிகையில் ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். ஒரு சிறிய வேல் என்னெல்லாம் செய்கிறது நல்லூரில். காலையிலே 4:30 மணிக்கு முதல் பூசை. பள்ளியறையில் இருந்து முருகப்பெருமானை அழைத்து வருவார்கள். ஒரு சிறிய ரதம் இருக்கிறது. தினமும் மழையோ வெயிலும் அதிகாலை 4:30 மணிக்கு பள்ளியறையில் இருந்து முருகப்பெருமான் மணியோசை. அங்கே 5 பெரிய ராஜ மணிக்கூட்டு கோபுரம் இருக்கிறது. இங்கிலாந்தில் இருந்து கொண்டு வந்த மணிகள் ஒலித்துக் கொண்டிருக்கு. வந்தது தேர் வந்து வாசலில் நிற்கும். தீபம் காட்டி விட்டு பள்ளியறையில் இருந்து வந்த வள்ளி தெய்வானை முருகப்பெருமானை உள்ளே வைப்பார்கள். சிறிய விக்கிரகங்கள். இப்போ வேலுக்கு பூசை நடைபெறும். பிள்ளையார் அங்கே இருக்கிறார். பிள்ளையாருக்கு முதல் பூசை விநாயகருக்கு. அந்த வேலாயுதனுக்கு பூசை நடைபெறும் அதிகாலையில். இந்த நேரம் நீங்கள் வந்து பாருங்கள், எத்தனை பேர் வந்து கும்பிடுவார்கள். அந்த வேலாயுத பெருமானுக்கு பூசை நடைபெறும். ஒரு சிறிய சத்தம் கூட யாரும் பேச மாட்டார். பள்ளியறை பூசை பார்ப்பதற்கென்று நல்லூரிலே காத்திருப்பார். அது அற்புதமான பூசை. நல்லூர் சம்பிரதாயம் என்பது தனித்துவம். தென்முகம் பார்த்து அங்கே நல்லூரிலே ஆறுமுகசாமி, இந்த மாப்பான முதலியார் பரம்பரையிலே ரகுநாத மாப்பான முதலியார், ஆறுமுகம் மாப்பான முதலியார், அப்படி ஒவ்வொரு முதலியார். இப்பொழுது 11வது அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற சயந்தன் குமாரதாஸ் மாப்பான முதலியார் இப்பொழுது அந்த கோயில் எஜமானர். அவருடைய தந்தை குமாரதாஸ் மாப்பான முதலியார் நீண்ட காலமாக அந்த கோயிலை பராமரித்தார். பாயில் படுக்கவில்லை, நோயில் கிடக்கவில்லை. அதிகாலையிலேயே கோயிலே நிற்பார். 90 வயதை அன்னைக்கு அவர் இறைவனுடைய திருவடிக்கு போனார். எந்த விதமான குறியும் இல்லாத சாதாரண ஒரு வெள்ளை வேட்டி, பட்டு பீதாம்பரம் கிடையாது. கோயிலில் வந்து முன்னுக்கு நின்றது கிடையாது. கோயிலில் போய் அவர்கள் முன் வாசல் என்று கும்பிட்டது கிடையாது. அடியவரோடு அடியவராக தூரத்தில் நின்று எல்லாத்தையும் அவதானிப்பார். இன்றைக்கும் அந்த தலைமுறை அதைத்தான் செய்கிறார். எல்லாரும் எஜமானர் என்பார்கள். அவருடைய காலில் யாரும் தொட்டு கும்பிட அவர் விடுவதில்லை. யாரும் அவர்கள் கோயிலை சந்தித்து பேசுவதில்லை. மந்திரி வரலாம், நாட்டின் தலைவர்கள் எல்லாம், எந்த பிரமுகர்கள் எல்லாம், எல்லாருக்கும் ஒரே நீதிதான். எல்லாருக்கும் ஒரே நீதிதான். ஏழை பங்காளனாக இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசிக்க வருபவர்கள் மேலாடையோடு ஆண்கள் போவது கிடையாது. அந்த கோயில் சம்பிரதாயம். அங்கே போனால் எல்லாரும் சமம். அதனாலேதான் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக எல்லாம் இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அம்மையார் அந்த கோயிலை கும்பிட வந்தார். அந்த காட்சியை பார்த்துவிட்டு கோயில் வாசல் என்று ஒரு செய்தி சொன்னார். உலகத்திலே நான் பல கோயிலுக்கு போயிருக்கிறேன். எந்த செல்வ கோயிலும் இல்லாத ஒரு தனி நடைமுறையை கண்டு வியக்கிறேன். யாரும் சனம் விளக்கவில்லை, எந்த வேதனமும் பெறவில்லை, எதுவும் இல்லை. எல்லாரும் போய் கும்பிடுகிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், அழுகிறார்கள். இது என்ன அற்புதம்! அற்புதம்! நீங்கள் எல்லாம் எளிய தளத்திலே போய் பாருங்கள். நல்லூர் கந்த சுவாமி கோயில் அதிசயத்துக்கு மேல் அதிசயமாக இருக்கின்ற கோயில். நல்லூர் கந்த
பெருமானுக்கு அலங்கார கந்தன் என்று பெயர். 25 நாட்கள் ஆவணியிலே திருவிழா நடைபெறும். வேல்தான் வெளிநீக்கிறார். பக்கத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக நடுவிலே வேல்தான். கார்த்திகை திருவிழாவுக்கு முத்துக்குமார சுவாமி, தேரிலிருந்து சண்முக பெருமான் ஆரம்ப சுவாமி, மற்ற நாடெல்லாம் நடுவிலே வேல்தான் வரும். இந்த நாட்டில் பார்க்க முடியாத சிறப்பு என்னவென்றால், பெரிய குதிரை வாகனம், பெரிய மயில் வாகனம், தங்க மயில் வாகனம், வெள்ளி மயில் வாகனத்திலே எத்தனையோ விதமான அலங்காரத்துக்கு மத்தியிலே வேல் மட்டும்தான் நடுவிலே. வேலை கும்பிடுவது எங்களுக்கு வேலை. வீதியில் 1000 பேர் காத்திருந்து அந்த அலங்காரத்துக்குள்ளே தேடி அந்த சின்ன வேலாயுதனை கும்பிடுவார். அந்த வேலாயுதனுக்கு வைரத்திலே திருநெற்றுப்பட்டை இருக்கும், ரத்தினத்திலே பொட்டு இருக்கும். அந்த காட்சி தங்கம் வைரங்களினாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். ஆடி அமாவாசை வந்து 6ஆம் நாள் நல்லூரிலே கொடியேறும். 25 நாளும் காலையில் மாலையிலும் அலங்காரம் என்பது அப்படி அலங்காரம் எங்கேயும் காண முடியாது. அதனாலேதான் அந்த கந்தனுக்கு அலங்கார கந்தன் என்று பெயர். நல்லூர் கந்தன் மீது எத்தனையோ பாமாலை பாடினார். கைலாய மாலை 15ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்டது. இருமாலை சேனாதிராஜ முதலியார் என்ற ஒரு பெரும் புலவர், இந்திய புலவர்களோடெல்லாம் தொடர்புபட்ட புலவர், நல்லூருக்கு பாமாலை பாடினார். உடுப்பட்டி சிவசண்மு புலவர் பாமாலை பாடினார். வேலனை சுப்பிரமணியம் புலவர் பாமாலை பாடினார். நல்லூர் கந்தவள் பெருமான் மீது நவாலியூர் சோமசுந்தரம் புலவர் பாடினார். நல்லூருக்கு தோத்திரம் பலவே பாடினார். நல்லூர் முருகனுக்கு வெண்பா பாடினார்கள். எத்தனை பாட்டுக்கள் பாடினார். நல்லூர் வீதியிலே சித்தர்கள் மகான்கள் வந்து குடியிருப்பார்கள். பைத்தியம் போல இருப்பார்கள், பித்தம் பிடித்தவர்கள் போல இருப்பார்கள். வீதியிலே ஆடுவார்கள், பாடுவார்கள், மண்ணிலே ஏதோ கீறிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருந்த சித்தர் பாரம்பரியத்தில் ஒருவர் செல்லப்பா சுவாமி. அவர் மண்ணுக்குள்ளே வேலை கீறி கொண்டே இருப்பார். அவரை பார்த்து பித்து பிடித்த செல்லப்பா, விசர் செல்லப்பா என்றெல்லாம் பேசுவார். நல்லூர் தேரடியிலே ஒரு பெரிய வில்வ மரத்துக்கு கீழே ஒரு குட துண்டோடு கந்தை ஆடையோடு இருப்பார். திடீரென்று திருப்புகழ் பாடுவார், திடீரென்று கந்தர் அனுப்பதி பாடுவார், அலங்காரம் பாடுவார், தானே பாட்டு சொல்லுவார், தானே வார்த்தை சொல்லுவார், மண்ணை அள்ளி தலையில போடுவார். பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படுவார். அவர் என்ன சொல்லுவார்? 1000 அடியவர்கள் வந்து இந்த நல்லூர் வீதியிலே நடந்து நடந்து அங்க பிரதத்தை உருண்டு முருகா முருகா என்று தாய்மார்கள் எல்லாம் அடியடித்த இந்த மண்ணிலே குளிப்பதை விட வேறென்னடா மகத்தானது உண்டு என்று சொல்றார். அதனால் என்ன செய்வார்? வீதியிலே இருக்கின்ற மண்ணை அள்ளி தலையிலே போட்டு குளிப்பார். பார்ப்பவர்கள் குளிக்கிறேன், முழுகிறேன், தோய்கிறேன் என்று சொல்லி மண்ணை அள்ளி போட சாதாரணமானவர். இவனுக்கு பித்து பிடித்து விட்டது, பைத்தியம் பிடித்து விட்டது, திருக்கு பிடித்து விட்டது. ஆனால் யோகநாதன் என்கின்ற ஒரு இளைஞர், ஆன்மீக தேடலோடு இருந்த ஒரு இளைஞர், மாவட்டபுரத்திலே கந்தசுவாமி கோயிலுக்கு பக்கத்திலே பிறந்த இளைஞன், நல்லூர் மீது பக்தி கொண்ட இளைஞன், ஒரு உத்தியோகம் பார்த்த இளைஞன் கோயிலுக்கு வந்தார். கும்பிட வந்த அந்த இளைஞன் இந்த சித்தரை கண்டார். இவருக்கு பக்கத்திலே போக எல்லாரும் பயப்படுவார். ஏனென்றால் முன்னாலே வருகின்றவர்களை அப்படியே சொல்லுவார். நீ என்ன நினைக்கிறார் என்று சொல்லுவார். இந்த பெரிய ஆற்றல்
ஆற்றல் இருந்தது. அது செல்வந்தனாக இருக்கலாம், கல்விமானாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஏதோ சொல்லுவோம். நீ போன ஜென்மத்திலே யார் என்று சொல்லுவார். சிலரை பார்த்து திட்டுவார், மண்ணை எண்ணி கொட்டுவார். அதனாலே அஞ்சி போவார்கள். சில பேர் போய் நீ அடித்தால் என்ன, திட்டினால் என்ன, பேசினால் என்ன, உனக்கு பக்கத்திலே நாங்கள் கும்பிடுவோம் என்று கும்பிட்டவர்கள் வரம் பெற்றார். இந்த யோகநாதன் என்ற இளைஞன் வேலை கும்பிடுகின்ற செல்லப்பா சுவாமிகள் மண்ணுக்குள்ளே வேலை தேடிக்கு மகத்துவம் செய்கின்ற செல்லப்பா சுவாமிகளுக்கு பக்கத்திலே போய் ஏச ஏச ஓடந்து கரைக்க பக்கத்திலே போனார். எழுந்தார் இந்த செல்லப்பர், ஓங்கி முதுகிலே அடித்தார். அடியை வாங்கினான் இந்த இளைஞன். அடித்த உடனே அவனுடைய காதுக்குள்ளே சத்தம் போட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஞானிகள் மகான்கள் சொல்லாலே தீட்சை கொடுப்பார்கள், பரிசத்தினாலே தீட்சை கொடுப்பார்கள். சில சித்தர்கள் அடிப்பார்கள், வாங்கத்தான். சில சித்தர்கள் ஏசுவார்கள், அதெல்லாம் அமிர்தம் தான். இவர் என்ன வார்த்தை சொன்னார் என்றால், இல்லாம முடிந்த காரியம் முழுவதும் உண்மை, ஒரு பொல்லாப்பும் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், பெரிய தத்துவம் இருக்கிறது. எல்லாம் எப்பவும் முடிந்த காரியம் இங்கே இருக்கின்ற நீங்கள் இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், எந்த ஊரிலே பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்வினுடைய ரகசியம் எல்லாம் போன ஜென்மத்தை வைத்து கடவுள் அமைத்து அனுப்பி இருக்கிறார். எல்லாம் எப்போ முடிந்த காரியம், முழுவதும் உண்மை. இது உண்மை, இது பொய் அல்ல. ஒரு பொல்லாப்பும் இல்லை. இது ஒரு உண்மை போய் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இதுதான் நடக்குது. நீ செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று இன்றோ முடிவெடுக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய முயற்சி ஒரு பக்கம். எத்தனையோ பேர் எத்தனையோ முயற்சி செய்து தோற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வேடம் தீர்மானித்து விட்டார். சில பேர் செல்வத்தோடு பிறந்து எல்லாத்தையும் தேய்ப்பார்கள். தந்தைக்கு ஒரு அறிவும் இல்லை, பிள்ளை பெரிய பேராசிரியராக மாறுவார். எனவேதான் எல்லாம் அப்போ முடிந்த காரியம், முழுவதும் உண்மை, ஒரு பொல்லாப்பும் இல்லை. இது முருகனுடைய அடியவனாக விளங்கிய செல்லப்பா என்ற சித்தர் அறிவிலே பேசுகிறார். கல்வி வேறு, அறிவு வேறு. 1330 குறள் படைத்த திருவள்ளுவர் கல்வி என்ற ஒரு அதிகாரம் படைத்தார், அறிவு என்ற இன்னொரு அதிகாரம் படைத்தார். அறிவுக்கு பெரிய அடையாளம் சொன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எத்தகைய தன்மை உடையவர் சொல்லுகிறார், அதற்குள்ளே இருக்கின்ற உண்மை என்ன, அதற்குள்ளே இருக்கின்ற அழியா வரம் என்ன என்பதை அறிந்து கொள், கற்றுக்கொள் என்று சொன்னவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டுக்கு முன்னால். ஒன்றுமே படிக்காத செல்லப்பெருக்கு இந்த பெரிய அறிவு ஞானமும் யார் கொடுத்தார் என்றால் வேலன் கொடுத்தார். நல்லூர் வேலன். அன்றைக்கு அவரை ஆட்கொண்ட யோகநாதன் என்ற இளைஞன் செல்லப்பெரை விட்டு போகவில்லை. செல்லப்பெருக்கு பின்னும் முன்னும் தெரிந்தார். அந்த அவர் பெரிய மகானான செல்லப்பர் ஒரு நாள் 12 மணி வெயில், நல்லூர் கந்தப்பெருமான் வேல் வெளியே வரப்போகிறது. கடும் வெயில், எல்லாரும் தலையிலே சாலையை பிடிக்கிறார்கள், வெயில் தாங்க முடியாமல். செல்லப்பர் சிரித்துக் கொண்டு யோகநாதனுக்கு முதுகிலே அடித்து, எல்லாரும் இப்ப வெயில் வெயில் என்கிறார்கள், கொஞ்ச நேரத்தில் வெள்ளத்தில் மிதக்க போறார்கள். 12 மணி உச்சி வெயில். சுவாமி இந்த பக்கமா கொஞ்சம் திரும்புது. துடீரென்று இடி மின்னல், உள்ளாத வேகமாக மழை பொழிந்து தள்ளியது. சுவாமி உள்ளே வருகின்ற போது பல்லாயிரக்கணக்கான
யோகநாதன் என்கின்ற அந்த சீடனும் செல்லப்பெருக்கு பக்கத்தில் இருந்த பக்தர்களும் இது என்ன விந்தை, இது என்ன வித்தை என்று கேட்டால் அது வேற கட்ட போய் கேள் என்று சொல்லிவிட்டு செல்லப்பெருக்கு தெரிந்தது. இப்ப மழை பெய்யும். அந்த செல்லப்பர் தேரடியில் இருந்து செய்த அற்புதங்கள் ஏராளம். அவர் சொன்ன வார்த்தைகளை வைத்துக் கொண்டு யோகநாதன் என்கின்ற யோக சுவாமிகள் பாடிய பாடல் என்னவென்றால், நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனோடி கிளியே இரவு பகல் காணே. ஆன்மா அழியாதென்று அன்று எனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி. எத்தொழிலை செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, கந்தன் திருவடிகள் காவல் இலக்காமடி. பஞ்சம் படை வந்தால் என்ன, பாலெல்லாம் வென்றால் என்ன, அஞ்சுவோ நாங்களடி ஆறுமுகன் தஞ்சமடி. இதை பாடியவர் தவத்திலே யோக சுவாமிகள். நல்லூரை பற்றி பாடுகிற போது எப்படி பாடினார், இந்த ஆத்மா உள்ளே இருக்கின்ற ஆத்மா நல்லூரை கண்டவுடனே எல்லாத்தையும் மறந்து போய்விடும். எங்களோட துன்பம் எல்லாம் போய்விடும். நல்லூர் கந்தனுடைய சன்னிதானத்தில் யார் காலடி எடுத்து வைக்கிறார்களோ எல்லாம் கொஞ்ச நேரம் மறந்து போய்விடுவார்கள். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேன், எல்லாம் மறந்து. பிள்ளை குட்டி கஷ்டம் துன்பம், அங்கு ஒரு கைலாசம், அங்கு ஒரு தேவலோகம், அங்கு ஒரு இந்திர லோகம். இதை பெரிய மகா ஞானிகள் சொல்லிவிட்டு போனார். இவ்வளவுக்கு என்ன வேறுதான் இயக்குது. அந்த வேலுக்கு இருக்கிற ஆற்றல் போகின்றவர்கள் எல்லாரையும் திகைக்க வைக்கிறது. இந்த ஆத்மா அழியாது. ஒரு நாளைக்கு இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு போக போகிறது, ஆனால் அழிய போவாது. என்னும் வினைகள் என்றால் ஒரு புறவி எடுப்போம். வினைகள் முடிந்து விட்டால் புறவியை தாண்டி கடவுளுடைய திருவடிக்கு போவோம். வினை போகவே ஒரு தேகம் கண்டால் வினைதான் முடிந்தால் துணை போதனவன் இல்லாது. இந்த உயிர் எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிச்சு விட்டா இந்த உயிர் உடம்பெடுக்காது, கடவுளோடு போய் இருந்து விடும். கர்ம வினைகள் எல்லாம் இருக்கின்ற போதெல்லாம் புறவி எடுக்கும். திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகர் புறவி எண்ணுகிறார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணக்களாய் எத்தனை உயிர். நாங்கள் போற போது புல்லு பதித்திருந்தால் நாங்கள் விளக்கி கொண்டிருப்போம். புல்லு கீழே இருந்து அந்தரப்படும். மனுஷர் எல்லாம் எனக்கு மேலே ஏறி நிற்கிறார். மாடு புல்ல கடிக்கும், புல்லு அழும். புல்ல புடுங்கி பாருங்க, புல்லில் இருந்து கண்ணீர். ஒரு பச்சை இலைய புடங்குங்கள், புடுங்கின இடத்திலிருந்து சொட்டு தண்ணீர் வரும், அது கண்ணீர். பாரதியார் பாடினார், பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நிறம் தோன்றுதையும் நந்தலாலா. இந்த பச்சையா தோன்ற மரத்திலேயும் அன்னத்தான் காட்டுறேன். ஏன் சைவ சமயத்தவர்கள் கோவிலுக்கெல்லாம் விருட்சம் வைத்தார். அகிர்தை பொருட்களிலும் ஆண்டவன் இருக்கின்றார். மரங்களை தொட்டு கும்பிட்டார்கள், மிருகங்களை தொட்டு கும்பிட்டார்கள், யானையை கும்பிட்டார்கள், மயிலை கும்பிட்டார்கள், சேவலை கும்பிட்டார்கள், பரப்பன ஊர்வன பாம்பை கும்பிட்டார்கள். இந்த சமயத்திலும் வேறு எங்கேயும் மிருகத்தை வைத்து கும்பிட்டது கிடையாது. எந்த சமயத்திலும் பறவையை கும்பிட்டது கிடையாது. ஏன் நாங்கள் கும்பிடுகிறோம் என்றால், சில நேரம் இதில் நிற்கின்ற யானை என் போன ஜென்மத்திலே நானாக இருக்கலாம். இந்த யானை சாதாரண யானை அல்ல, கோடிக்கணக்கானவருடைய தலையை தட்டி கொண்டிருக்கிறது ஆசீர்வாதம். நாங்கள் பிள்ளையினுடைய தலையை தட்டுவோம், உறவினருடைய தலையை தட்டுவோம்.
ஐந்தரையுடைய மிருகமாக இருக்கிற யானை பாவம் இலை உலைகளை தின்று கொண்டு இந்த கோயில் வீதியிலே உற்றார் உறவினர் தன் சந்ததி எல்லாரையும் விட்டுட்டு வந்து செந்திலாண்டவருக்கு பக்கத்திலே அவர் வருவதற்கு முன்னாலே பவனிவதற்கு அந்த யானை என்ன செய்து குழந்தைகள் எல்லாருடைய தலையையும் தட்டி கொண்டு மனிதர்களுக்கு இல்லாத பொறுமதி அந்த யானைக்கு. இதனாலே புலவர்கள் கோயில் யானையை பற்றி பாடுகிற போது சொன்னார்கள், பெருதற்கரிய பேரு பிரம்மன் உனக்கு தந்தான், அரியதற்கரிய பேரு ஆனை முகத்தானே உனக்கு தந்தான், சிறிய எனக்கு எதை தந்தான் என்று கேட்கிறார் புலவர்கள். நாங்கள் யானை நிற்குது, கோயில் யானை என்று விட்டு போகிறோம். கோயிலில் மயில் கூவிக்கொண்டிருக்கிறது, நாங்கள் ஏற முடியாத கோபுரத்தில் ஏறி நின்று ஆடுகிறது. பறவைகள் எல்லாம் ரீங்காரம் செய்கிறது. மனிதன் பறப்பதற்கு விமானம் வேண்டும், பறவைகள் பறப்பதற்கு சிறகு போகும். அதனால எண்ணுறைந்த புறவைகள். அதனாலே நான் நல்லூரால் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லா மரப்பேனுடைய கிளியே இரவு பகல் காணேனடி, ஆன்மா அழியாதென்று அன்றெனக்கு சொன்ன மொழி, நான் மறந்து போவேனுடைய கிளியே நல்லூரால் தஞ்சமடி. எங்களுடைய மண்ணிலே அடிக்கடி படை வருகிறது. இந்தியாவிலிருந்து படை வந்தது. இப்பொழுதும் அங்கே அடிக்கடி படை எங்கள் இனத்தை போரிலே அழித்துக் கொண்டது. சித்தர்கள் யானைகளுக்கு தெரியும் இது. அதனாலே போ எழுதி வைத்தார், பஞ்சம் வரும், சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்தது. இத்தனை பேர் சாப்பிட வழி இல்லாமல் போர்க்காலத்திலே எங்கள் நாட்டிலே கையேந்தி அகதி முகாம்களில் தஞ்சமடைந்தார்கள். இந்த இந்திய தமிழ்நாட்டிலே வந்து லட்சோப லட்சம் மக்கள் ஈழ தமிழர்கள் இந்த பெருங்கடலில் உயிரை பிடித்துக் கொண்டு வந்து தஞ்சமடைந்தார்கள். நீங்கள் சோறு போட்டீர்கள். இன்றைக்கு வரை தமிழ்நாட்டிலே ஈழத்து அகதிகளை பராமரிக்கிறீர்கள். இன்றைக்கோ சித்தர் பாடினார், பஞ்சம் வரும், படை வரும், எது வந்தாலும் ஆர்வ பெருமானை தஞ்சம் என்று கும்பிடு. எனவேதான் தஞ்சம் என்று கும்பிடுகின்ற காரணத்தினாலேதான் இன்னும் அந்த ஈழ நாடு உயிர் பெற்று நிற்கிறது என்ற செய்தியை சொல்லி வேல் வணக்கமும் ஈழ நாட்டிலே இருக்கின்ற நல்லூர் கந்தனம் என்ற தலைப்பிலே உரையை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த உரை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த லண்டன் தொழிலதிபர் திரு யோகநாதன் தம்பதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். எத்தனையோ வருஷமாக சிறியனை இந்த சொற்பொழிவுக்கு அழைத்து என்னை கௌரவித்து இந்த உரையரங்க நிகழ்ச்சியை செய்விக்கின்றவர் யாழ்ப்பாணத்து வீரனையை புறப்பிடமாக கொண்டவர். அவருடைய குலதெய்வமும் முருகப்பெருமானுடைய சன்னிதானம். இப்பொழுது லண்டன் தொழிலதிபர் யோகநாதன் அவர்களை மேடைக்கு